அனைவருக்கும் வணக்கம். ஜெயஸ்ரீ நாட்டியாலய அன்போடு வரவேற்கின்றது. இன்றைய பதிவில் திருக்குறளில் ஒரு கண்ணோட்டம் என்ற பகுதியில் அதிகாரம் 2 வான் சிறப்பு மழையின் பெருமை. வானின்று உலகம் வழங்கி வருதலால்தான் அமிழ்தம் என்றுணர் பாற்று. அமிழ்தம் என்பது அதை உண்டவர்கள் அழியாதிருக்க செய்வது போல உயிர்கள் இருந்து கொண்டே இருக்கும். உலகத்தை அழிவின்றி வாழ வைப்பது மழை. அதனால் மழை அமிழ்தத்துக்கு ஒப்பானது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. உணவினால் உயிர் வாழ வேண்டிய மனிதர்களுக்கு உணவை உற்பத்தி செய்வதும், உணவை உண்ணும்போது தாகம் தீர்க்க தானே ஒரு உணவாக உதவுவதும் மழை நீர்தான். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. உலகம் மிக பெரிய கடலால் சூழப்பட்டதாக இருப்பினும் மழை பெய்யாவிட்டால் கடலோரம் தவிர உள்நாடுகளிலெல்லாம் உணவில்லாமல் உயிர்களை பசி வதைத்துவிடும். ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வளங்குன்றிக் கால். மழை வராவிட்டால் உழவர்கள் ஏர் உழுது உணவு பயிர்களை விளைவிக்க முடியாது. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. பஞ்சத்தால் உலக மக்களை தவிக்கச் செய்வதும், தவிக்கின்றவர்களின் துன்பங்களை நீக்கி துணை புரிந்து தூக்கிவிடுவதும் எல்லாம் மழைதான். விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது. மழையில்லாமல் ஏர் உழுது உணவை பயிர் செய்ய முடியாது என்றாலும் வேறு ஏதாவது இலை காய் முதலியவைகளாவது உண்டு உயிர் வாழலாம் என்றாலும் வானத்திலிருந்து மழை துளி விழாவின் புல் பூண்டு கூட முளைக்காது. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலிதான் நல்காதாகிவிடின். தண்ணீரை ஆவியாக்கி கடலிலிருந்து தண்ணீரை ஆவியாக்கி ஆகாயத்திற்கு கொண்டு போகிற மேகங்கள் ஒன்றாய் சேர்ந்து இடியிடித்து மழை பெய்யாமல் இருந்துவிடுமானால் கடலும் கூட குறைந்து வறண்டு போகும். சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. வானத்திலிருந்து மழை பெய்தால்தான் வானத்தில் தெய்வங்கள் இருப்பதாக மக்கள் வானத்தை வணங்குகிறார்கள். வானம் மழை பெய்யாமல் வறண்டுவிட்டால் வானவர்கள் என்ற தேவதைகளுக்கு சிறப்பான விழாக்களும் பூசைகளும் நடத்த மாட்டார்கள். தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வணங்காதெனின். மனிதன் உதவி செய்யும் தான தர்மங்களும் மனிதன் தனக்கே நன்மை என்று செய்கின்ற தவமும் உலகத்தில் மழை இல்லாவிட்டால் நடைபெறாது. நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. மலைகளை குடைந்து அணைகள் போட்டும் வாய்க்கால்களை வெட்டியும் இன்னும் பல வழிகளில் எப்படி முயன்றாலும் மழை இல்லாவிட்டால் எது ஒன்றும் கிடைக்காது, உண்ண உணவு கிடைக்காது. இப்படியாக அதிகாரம் 2 வான் சிறப்பில் தெய்வ புலவர் திருவள்ளுவர் மழையின் பெருமையை பற்றி கூறியுள்ளார். குழந்தைகள் அனைவரும் திருக்குறளை பாராயணம் செய்து மனனம் செய்து பொருள் புரிந்து வாழ்வில் நலம் பெற நல்வாழ்த்துக்கள். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. எங்கள் நாட்டியாலயாவில் தையல், இசை, நடனம், யோகா, வயலின் பயிற்சி அனைத்தும் சிறந்த முறையில் பயிற்சி தந்து கொண்டு வருகின்றோம். 5 வயது குழந்தை முதல் 60 வயது பெரியோர் வரை அனைவரும் பயிற்சியில் சேர விரும்புவோர் சேர்ந்து எங்களை தொடர்பு கொண்டு பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். எங்களுடைய தொடர்பு எண்ணை
தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளவும். எங்கள் ஸ்ருதிலய ரிதம் எங்கள் சேனலுக்கு பிடித்திருந்தால் பகிரவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.